ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெட்டோமார்க்கெட்டிங் மூலமாக இன்றைக்கி நிறைய பேர் மில்லியனராக ஆயிருக்காங்க. ஆனால் நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியும் இது மேலே நம்பிக்கை இல்லாமல் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இதுக்கு ரீசன் அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதனால தான். ஒருவேளை புரிஞ்சிருந்தா அவங்களும் இன்னைக்கு மில்லியனராக இருந்திருப்பாங்க. இந்த பிஸ்னஸில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டே ரீசன் தான். வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணாலும் கொஞ்ச நாள்லயே அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கொஞ்ச நேரம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு மிச்ச நேரத்தை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெண்டு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறாங்க. லைஃப்பில் ஹாப்பியாக வாழணும்னா காட், ஃபேமிலி, ஒர்க், சொசைட்டி, ஃபினான்ஷியல் வெல்த், ஹெல்த், இந்த 6 விஷயமும் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும். இந்த 6 விஷயமும் நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அவர் லைஃப்பை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும்னு நீங்கள் புரிய வைக்கணும். அப்போது உங்கள் ஸ்பீச் மற்றவங்களுடைய இதயத்தை தொடுற மாதிரி ஒரு லீடர் ஸ்பீச் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க உங்கள் டீமில் ஜாயின் பண்ணுவாங்க. இது மூலமாக உங்கள் டீமும் நல்லா க்ரோத் ஆகும். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு லீடர் ஆகிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். இது இல்லாததுனால தான் பல டீம்ஸ் இன்னைக்கு உடஞ்சி போகுது. ஸோ எந்தவித டைம் வேஸ்ட் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லீடர்ஷிப் மைண்ட் செட். நெட்டோமார்க்கெட்டிங்கில் உள்ள லீடர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கு. அதாவது அவங்க டவுன்லைன்ஸோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம டவுன்லைன்ஸோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்கள ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாற்றணும். நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறவருக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக்கு வாங்கணும், இது மாதிரி பல ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு கரெக்டான பிளான் அவருக்கு இருக்காது. அந்த பிளானை நீங்கள் அவருக்கு தந்து உங்கள் டீமை கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போகணும். இதுதான் நெட்டோமார்க்கெட்டிங் லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் ஒன், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஒரு லீடருக்கு அடையாளமே அவருடைய ஸ்பீச் தான். நிறைய பேர் நல்லா பேசுவாங்க தான், ஆனால் ஒரு லீடரோட ஸ்பீச்சுங்கிறது மற்றவங்களுடைய இதயத்தை தொட்டு அவங்க உணர்ச்சியை தூண்டிவிடும். நீங்கள் யூடியூப்ல மார்ட்டின் லூதர் கிங் மாதிரியான லீடரோட ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் என்னன்னு தெரியும். நீங்கள் ஒரு பொண்ணுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் இல்லை பையனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இல்லை நான் நெட்டோமார்க்கெட்டிங்க்கு ரொம்ப புதுசு, எனக்கு பேசவே வராதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நெட்டோமார்க்கெட்டிங் சம்மந்தமாக நிறைய புக்ஸ் படித்து நாலேஜை கெயின் பண்ணுங்க. நீங்கள் பேசவே ரொம்ப பயப்பட்டாலும் இந்த நாலேஜ் உங்கள் ஃபியரை ஓவர் கம் பண்ணிடும். உங்கள் டவுன்லைன்ஸ் கிட்ட பேசும்போது கம்மியாக பேசி அதில் இருக்கிற கருத்தை அதிகமாக கொடுங்க. இல்லைனா ரொம்ப புதுசாக பேசுங்க. அப்போ தான் உங்கள் டவுன்லைன்ஸ்க்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வரும். இல்லை உங்கள் ஸ்பீச்சை நல்லா லென்த்தாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்பீச்சு அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். முக்கியமாக நீங்கள் பேசுகிறத விட அதிகமாக கேட்கணும். உங்கள் டவுன்லைன்ஸ் சொல்கிறத அதிகமாக கேட்கணும். உங்கள் டவுன்லைன்ஸ் பேசுகிறத கேட்டு அவங்க சொல்கிற ஐடியா நல்லா இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணி பாருங்க. ஒருவேளை இது மூலமா கூட உங்க டீமை நல்லா க்ரோத் பண்ணலாம். உங்க டவுன்லைன் ஸ்பீச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வரும். அதை விட்டுட்டு நான் தான் அப்ளை, நான் சொல்றத நீ கேளுன்னு அதிகாரம் பண்ணா உங்க மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். தேர்ட் ஒன், டைம் மேனேஜ்மெண்ட். நீங்க ஒரு நல்ல லீடர்னு ப்ரூவ் பண்றதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதோ இல்லை மீட்டிங் எடுக்கும் போதோ கரெக்டான டயத்துக்கு போங்க. ஒருவேளை உங்கள் கெஸ்ட்டே லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல. ஒரு சில லீடர்ஸ் 9 o'clock மீட்டிங்னு சொல்லி 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது கூட ஓகே தான், ஏன்னா எல்லாரும் வந்து அரேஞ்ச் ஆகி உட்கார்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில லீடர்ஸ் மனசாச்சே இல்லாமல் 9 மணிக்குன்னு சொல்லி 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணால் கெஸ்ட்டுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகும். கெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பேட் இம்ப்ரெஷனாக கிரியேட் ஆகும். அப்போது மீட்டிங்கில் என்ன பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இதனாலேயே பல கெஸ்ட்டு எனக்கு நெட்டோமார்க்கெட்டிங் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே நீங்கள் கரெக்டான டயத்துக்கு மீட்டிங் எடுத்தால் கெஸ்ட்டு கரெக்டாக லிசன் பண்ணி நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் டீமே க்ரோத் ஆக மாட்டேங்குது. ஃபோர்த் ஒன், பி எ ஃப்ளெக்சிபிள் பர்சன். நெட்டோமார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எதுவுமே கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் ரிசல்ட்ஸை நிறையா எதிர்பார்ப்பீங்க, அது கம்மியாக தான் வரும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் நிறைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை கற்றுக்கலாம். இந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிவிடும். நீங்கள் ஆசைப்பட்ட ரிசல்ட் கிடைக்கலன்னா கிடைச்ச ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களே நீங்களே மாற்றிக்கங்க. அப்போ தான் உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வழி கிடைக்கும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் ஒரு லீடருக்கு அழகே. அதை விட்டுட்டு
நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிச்சயமா நடக்காது. அதனால இந்த பிசினஸ்ல நீங்க எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ பார்த்த இந்த 4 விஷயமே போதும் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு நல்ல லீடர் ஆகிறதுக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம். ஏன் ஜாப்ல இருந்து கூட நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஆனா ஜாப்ல கத்துக்கிற விஷயங்களை நீங்க உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண முடியாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கத்துக்கிற விஷயத்த உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணி இந்த சொசைட்டில உங்க ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்த இந்த டாபிக் எல்லாமே 45 செகண்ட் பிரசன்டேஷன் பை டான் ஃபைலா இந்த புக்ல தான் இருக்கு. இந்த புக்கு தமிழ்லயும் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க டீமுக்கு ஷேர் பண்ணி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.